குழந்தைகள் குழந்தைகளாகத்தான் இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்துற விதமா உலகத்திலேயே முதலா ஒரு பெரிய நாட்டுல 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சோசியல் மீடியாவை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்குது. அது எந்த நாடு, தடையை மீறினா தண்டனை என்ன மாதிரி இருக்கும் என்பன உள்ளிட்ட விவரங்கள் விரிவா பார்க்கலாம். விளையாட்டு கலாச்சாரத்திற்கு பெயர் போன ஆஸ்திரேலியா தான் இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. உலகத்துக்கு முன் உதாரணமா இந்த தடை மூலமா குழந்தைகளை குழந்தைகளாகவே வச்சிருக்க முடிவு செஞ்சிருக்கிறதா ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் தொடர்ச்சியா தான் மெட்டா, டிக்டாக், ரெட்டிட் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கு. அதன்படி சிறுவர்களோட சமூக வலைதளங்கள்ல கணக்குகள் நிரந்தரமா நீக்கப்பட்டு வருவதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு. முன்னதா சமூக வலைதளங்கள்ல கணக்குகளை வைச்சிருக்க கூடிய 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்குமே இது தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதாவது உங்களோட கணக்கு முழுமையா நீக்கப்படுறதுக்கு முன்னதாக அந்த டேட்டாக்களை டவுன்லோடு செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த அரசாங்கம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அனுப்புனதா சொல்லப்படுது. இப்போ இந்த தடையை மீறக்கூடியவங்களுக்கு என்ன தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கறதையும் அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. அதன்படி தடையை மீறக்கூடியவங்க சுமார் 283 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஏன் இத உலகத்துக்கான முன்னுதாரணம்னு அந்த நாட்டு பிரதமர் சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தோம்னா, வெறும் 28 மில்லியன் மக்கள் வாழக்கூடிய ஆஸ்திரேலியாவிலேயே கிட்டத்தட்ட 3,50,000 சிறுவர்கள், அதாவது 13 வயது முதல் 15 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்கள்ல கணக்குகள் வச்சிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது அவங்களோட இளமை காலத்தை பாதிக்கிறதாகவும், அதனால அவங்களோட கவனம் திசை திரும்புறதோட வளர்ச்சி சார்ந்து அவங்கள இந்த சமூக வலைதளங்கள் பாதிக்கிறதாகவும் கருதுறாங்க. அதனால இந்த சமூக வலைதளத்துல இருந்து சிறுவர்களை விலக்கி வைக்கிறது மனநலத்தை பாதுகாக்கும் அப்படிங்கறதுனால இத உலகத்துக்கே முன்னுதாரணமான ஒரு நடவடிக்கைன்னு சொல்றாங்க. வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும் இப்படி சொல்லாம வரும் டிசம்பர் 10ஆம் தேதி முதல் இந்த தடை அமலுக்கு வரும் அப்படிங்கிற உத்தரவையும் ஆஸ்திரேலிய அரசு பிறப்பிச்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.